அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமாகவும் அதே நேரத்தில் எந்த ஒன்றும் விடுபடாமல் முழுமையாகவும் தொழக்கூடிய வழக்கமுள்ளவர்களாக இருந்தார்கள் என அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 706. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸில் சொல்லப்படும் தகவல் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் இமாமாக நின்று தொழுகை நடத்தும் பொழுது அவர்களுடைய தொழுகை எவ்வாறு இருக்கும் என்பதை விளக்குகிறது. ஏனெனில் தனியாக தொழக்கூடிய ஒருவர் தான் விரும்பிய அளவிற்கு தனது தொழுகையை நீட்டிக் கொள்ளலாம் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் மக்களுக்கு இமாமாக நின்று தொழுகை நடத்தும் பொழுது அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமாகவும் அதே நேரத்தில் முழுமையாகவும் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை இந்த ஹதீஸ் தெளிவுபடுத்துகிறது. எல்லா செயல்களுக்கும் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே முன்மாதிரி என்று குர்ஆன் நமக்கு கட்டளையிட்டதன் அடிப்படையில் இமாமாக நின்று தொழுகை நடத்துபவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு சுருக்கமாகவும் அதே நேரத்தில் முழுமையாகவும் தம்முடைய தொழுகை இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.